அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சூரியன் சில கஷ்டங்களை தந்து கொண்டிருந்தாருங்க. அந்த கஷ்டங்கள் இந்த வாரத்தில் இனி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையே கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் முக்கிய கிரகமான புதன் சூரியனோடு இணைந்து யோக தரும் நிலையில சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ல் செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி உண்டுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கட்டிடம், ரியல் எஸ்டேட் தொழில்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகர இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 7ல் பலம் பெற்று ராசியை பார்ப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு குரு தன குடும்ப ராசியை பார்க்கிறார். குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி உண்டு. புதிதாக மருத்துவ நிறுவனம் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கட்டிடம், ரியல் எஸ்டேட் தொழில்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் 7ல் பலம் பெற்று ராசியை பார்ப்பது சிறப்புங்க. உங்களுடைய ராசிக்கு குரு தன குடும்ப ராசியை பார்க்கிறாரு. இதனால் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வக்ரகதியில் இருப்பதால் சில எதிர்பாராத நன்மைகள் மகிழ்ச்சியை தரும். குறிப்பாக திருமண சம்பந்தமான சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ல் ராகு சனி கூட்டு மற்றும் செவ்வாய் பார்வை என கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க. இதனால் விருச்சக ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துது. எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ய வேண்டாங்க. பேச்சும் அப்படித்தாங்க. பேச்சிலும் செயலிலும் கவனத்தோடு இருந்தால் பிரச்சனையின்றி இந்த வாரத்தை உங்களால் கடந்து விட முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல அஷ்டம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சாதகமாக இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குது. வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்யல அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில நீங்கள் பண நெருக்கடியை சந்திக்க நேரிடும். அதனால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சக ராசி அன்பர்கள் ஓய்வெடுப்பது, குறிப்பிட்ட நேரங்களில் மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவசியங்க. அதே போல் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. சனி மற்றும் ராகுவினால் ஏற்பட்டுள்ள தோஷம் சற்று கடுமையாக இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியம். குறிப்பா இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது முக்கியங்க. ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. மேலும் நண்பர்கள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. உங்களுடைய ராசி அஷ்டமஸ்தானத்தில் குரு வலம் வருவதால் திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பமும் ஏற்படுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை
உள்ளவர்களுக்கு சனி ராகுவினுடைய கும்பராசி சேர்க்கை நன்மை தராதுங்க. பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. குறிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை சனி மற்றும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்து இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியங்க. விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண விஷயங்கள்ல நீங்க அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இக்காலகட்ட கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. புதிய முதலீடுகள்ல கவனமாக இருப்பது அவசியம். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த தருணங்கள்ல கடைசியில நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. சில தருணங்கள்ல கடுமையான பண பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிதாக தொழில் மற்றும் வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும், புதிய கிளைகள் தொடங்க வேண்டும் என்ற முயற்சிகள்ல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரக நிலைகள் ஓரளவு சாதகமாக இருக்குதுங்க. வாய்ப்புகள் குறையக்கூடும். வருமானம் ஒரே சீராக இருக்கும். கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். வாய்ப்புக்காக அதிகமாக அலைய வேண்டாங்க. கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. கட்சியில் ஆதரவு குறையுங்க. மேல்மட்ட தலைவர்களும் உங்களுக்கு கண்டு கொள்ள மாட்டாங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா வழக்குகள்ல சிக்கி கொள்ள வாய்ப்புகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதனால் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. படிப்பில் கவனம் குறையுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோம்பலும் உறக்கமும் மேலிடற்கு. உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. குறிப்பாக விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக இருக்குங்க. அண்டை நிலத்தாரோடு சுமூக உறவு பாதிக்கப்படும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது கவலை அளிக்கும். வேலை பார்க்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. இல்லைன்னா இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்குங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம். விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலையில் தவறாது ஸ்ரீகந்த சஷ்டி கவசமும் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னமும் சொல்லி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.